அன்னைய டேட்டில் அந்த இடத்துல கரூரில் வந்து பாலாஜி மட்டும் இல்லையா, நூற்றுக்கணக்கான திமுக கரைவேட்டி கட்டின தொண்டர்கள் நிற்கிறாங்களாம் தயாரா. உங்களெல்லாம் யார் வந்து மாவட்டங்கள்லேருந்து வர வச்சது, யார் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணது, என்ன சொல்லி வர வச்சாங்கன்னு. இப்போ எல்லாரும் 4 பேர்ல 2 பேர் உண்மையை கக்கி இருப்பாள்ல, அப்போ பேமெண்ட் யார் பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டானா சிபிஐல? டெல்லியில் சிபிஐ வழக்கு முடிஞ்சு விசாரணை முடிஞ்சு வெளியே விஜய் வராரு. வரும்போது அந்த காரோட மேலே வந்து கை காட்டியே வராரு. அது உற்சாகமாக தாவேகா தொண்டர் மத்தியில் பகிரப்பட்டு வருது. என்ன செய்தி சொல்றாரு விஜய்? அது வந்து அவர் ஏன் அப்படி கை காமிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா, அவருக்கு அழுத்தம் இருக்கிறது, அவரை இது பண்றாங்க, கையை முறுக்குறாங்க, ஆம் ட்விஸ்டிங்லாம் சொல்லி இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா. அதனால அவர் வந்து ஒன்றும் அழுத்தமும் இல்லை எனக்கா அப்படின்னாரு ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி நான் ஐம் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரசிகர்களுக்கு அஷ்யூர் பண்ணவும், நம்மளை யாரும் மிரட்ட முடியாது, அழுத்த முடியாது அப்படின்றது. 2வது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு குதூகலம் தானே, காத்திருந்த நாள் வந்து விட்டதுன்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர், ஆனால் நான் பார்த்தேன் டெல்லியில் அந்த ஏரியாவில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் திரண்டு பூக்கள் அப்படியே வாரி கொட்டினாங்க. ஆனால் இஸ் எ வெரி செரிஸ்மாட்டிக் லீடர். மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் மேலே எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, வாட் எவர் யூ கால், ஒரு ஆதரவு இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் அவர் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சைகையின் மூலம் அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, நம்ம யார் அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்காரு. முன்னாடி போகும்போதே சொன்னார், என்ன மட்டும் ஏன் வந்து அழைச்சிருக்காங்க, ஏன் மற்றவங்களை நான் வந்து ஜஸ்ட் பார்க்க தானே போகிறேன், அமைச்சராக வந்து பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போனதுக்கு எனக்கு சம்மன் சொல்லி கேட்குறாரு இல்லையா. இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க? அப்பாவித்தனமான கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் எ லோக்கல் எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ, நாட் ஓன்லி எம்எல்ஏ, அவர் ஒரு அன்அப்ரூவ்டு மினிஸ்டராக இல்லைனாலும் மினிஸ்டருக்குள்ளான எல்லா பந்தோபஸ்து பர்க்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆள். கலெக்டர், எஸ்பி எல்லாரும் அவர்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கான். டிஎம்கேல மிகப்பெரிய புள்ளி. அவர் ஒரு 60 தொகுதிக்கு இன்சார்ஜ் கொங்கு மண்டலத்துக்கு. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய, ஏன் அவரை கூப்பிடுறாங்கன்றதுக்கு ஒரு இது. அடுத்தது வந்துங்க, அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், செப்டம்பர் 27, 2025 8:15 மணிக்கு ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு கிளம்புறாரு. ஒரு 8:30 மணி வாக்கில் வந்து இது மாதிரி ஆளுங்க செத்துக்கிட்டு இருக்காங்கன்ற நியூஸ் 9 வருது, 7, 10, 15, 21, அப்புறம் கடைசியில் 41 வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். விடிய காத்தால 8:15 இது ஸ்டார்ட் ஆகுது. இவர் செந்தில் பாலாஜி 8:16 ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு, அவங்கள அட்மிட் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு. அதில் எனக்கு கரூரில் எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள், தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னது என்னன்னா, அன்னைய டேட்டில் அந்த இடத்துல கரூரில் வந்து பாலாஜி மட்டும் இல்லையா, நூற்றுக்கணக்கான திமுக கரைவேட்டி கட்டின தொண்டர்கள் நிற்கிறாங்களாம் தயாரா. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதனால தானே இவங்க காத்துட்டு இருக்காங்க. அது எப்படி இவரால் வந்து அந்த பாடிஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாலே இவர் லைவ் போட்டுட்டு வர்றாரு ஃபேஸ்புக்கை. ஏன் லைவ் போட்டீங்க நீங்க? அப்போ ஏதோ ஒரு ஸ்கீம். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா, இது சம்பவம் நடக்கிறது 8:15, 8:30 மணிக்கு 27. மத்தியானம் 3 மணிக்கு அவருடைய முக்கியமான ஒரு சிஷ்யர், இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது கரூர்லன்றாரு. இப்போ அந்த சம்பவம் என்ன? இதானா? நெரிசல் தானா? கேள்வி கேட்க இவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ரைட். ஆம்புலன்ஸ் டிரைவருங்களெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னால் கரூர்லேயே வச்சு விசாரிச்சாங்க. இப்போ அவங்களெல்லாம் கேட்டிருக்காங்க, எதுக்கு நீ வந்த இந்த பக்கம், எதுக்கு தாவேக்கா கொடி கட்டிக்கிட்டு வந்த, உங்களெல்லாம் யார் வந்து மாவட்டங்கள்லேருந்து வர வச்சது, யார் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணது, என்ன சொல்லி வர வச்சாங்கன்னு. இப்போ எல்லாரும் 4 பேர்ல 2 பேர் உண்மையை கக்கி இருப்பாள்ல, அப்போ பேமெண்ட் யார் பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இவருக்கு நெருக்கமான ஆளுங்க. ரைட். இந்த சம்பவம் 8:30 மணிக்கு நடக்குது. மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க கரூரில், கைது செய். யாரானா தமிழக மாணவர் அமைப்பு
அப்படி ஒரு அமைப்பே இல்லை தமிழ்நாட்டில். இது நைட்டோட நைட் அதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஹூ ஹஸ் பிளான்ட் இட்? விஜய் வீட்டு முன்னால் இங்கே சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. சென்னைன்னா பனையூர் பக்கமாக அவர் வீடு அங்கே. இங்கே போஸ்டர் ஒட்டுறாங்க கரூரில் ஃபுல்லாக. ஒட்டுற ஆளுங்க பேசுகிற காணொலி ரிலீஸ் ஆச்சு. யார்ப்பா ஒட்ட ஏன்னா இல்லை நம்ம அண்ணன் தானே அப்படின்னு அவர் ஒருத்தர் அவர் யாரான்னா ஒன் ஆஃப் தி PA ஃபார் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அமைச்சர்களுக்கு பல PA இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட PAக்கள் இருக்காங்க. சென்னையில் ஒரு ஆள், கரூரில் ஒரு ஆள், கோயம்புத்தூரில் ஒரு ஆள், டாஸ்மாக் பார்க்குற துறை ரீதியான செயலாளர்கள் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆள் அடிக்க சொன்னார், ஒட்ட சொன்னார்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வேற யாராவது செஞ்சாங்களா? அப்பாவியா சொல்றாரு செந்தில் பாலாஜி. எல்லாரும் கட்சிக்காரங்களும் தான் வந்தாங்க. அவர் யாரை சொல்லாங்கன்னா இந்த பாஸ்கர், MR பாஸ்கர் எல்லாம் தான் வந்தாங்க. நானும் அதுதான் போனேன். என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னா எல்லாரும் பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலையே, எல்லாரும் டெலிவைஸ்டு கான்ஃபரன்ஸ் நடத்தலையே. நான் என்ன கேட்குறேன்னா, பீயிங் அன் MLA அன்னைக்கு 27ஆம் தேதி ராத்திரியே 1 ஹவர்லயோ 2 ஹவர்ஸ்லயோ ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு முதலமைச்சரால. அவர் கிளம்புறதுக்கு முன்னாலே அந்த ஆணையத்தை அமைச்சிட்டார். நீதியரசர் அருணா ஜெகதீசனா அந்த அம்மா தலைமையில. அந்த அம்மாவும் ஃபார்மல் ஆர்டர்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கூட வாங்காம அவசரத்துல மறுநாள் 28 மத்தியானம் 1 மணிக்கே போய் விசாரணை தொடங்கிட்டாங்க. See, you are in கரூர், she is also in கரூர். அதே போல இந்த தனி நீதிபதி அஸ்ராக்கருக்கு ஒரு IPS ஆபீசர் தலைமை ஒரு SIT ஃபார்ம் பண்ணிட்டாரு. உடனே அதுவும் வேலையை தொடங்கிடுச்சு. இப்போ எல்லாரும் அங்கே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் சென்னையில் இல்லை, ஸ்பாட்ல இருக்காங்க. நீங்க அங்க இருக்கீங்க. ஆஸ் MLA உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா, இந்த சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம், இதனால தான் அது நடந்தது, இவர் தான் பொறுப்பு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும்? அந்த ஒரு நபர் ஆணையத்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அஸ்ராகருக்கு SIT டீம் கிட்ட சொல்லலாம். ஏன்னா இது போட்டதெல்லாம் உங்கள் கட்சி தான், உங்கள் ஆட்சி தான் போட்டிருக்கு, எதிர்கட்சி ஒன்றும் போடல. அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறீங்க, பவர் பாயிண்ட் இது நடத்து ப்ரெசன்டேஷன், அங்கே பாருங்க அங்கே செருப்பு உழுது, இங்கே பாட்டில் இல்லை இப்படின்றீங்க. இப்போ இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டானா சிபிஐல? துரித நடவடிக்கைன்னு பார்க்கக்கூடாதா? இதை துரித நடவடிக்கை இல்ல இல்ல இந்த திருடன் ஓடுவான், திருடனே கும்பல் ஓடும்போது போலீஸ் துரத்தும் போது திருடன் ஓடுவான், அது மாதிரி இவர் ஓடினார். அதுதான் விஷயம். இப்ப ஒரு MLAவா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு ரிலீஃப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு அதெல்லாம் செய்யணும். அதை விட்டுட்டு பிளேம்டு ஒன் பர்டிகுலர் பார்ட்டி, தாவேகா, விஜய், இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க சொன்னதே இவர் தான். அது அந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கான். எந்த இடம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அதிமுகவுக்கு இட் இஸ் நாட் பாசிபிள் ஆர் ஃபீஸிபிள் சூட்டபிள் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண இடத்த வேலுசாமிபுரம், அந்த இடத்த 4 மடங்கு கூட்டம் வரக்கூடிய அதிமுக வர்றதை விட விஜய் வர்ற கூட்டத்துக்கு கொடுத்ததே ஒரு டயபாலிக்கல் பிளான். அப்போ அந்த போலீஸ்காரெல்லாம் சொல்லியிருப்பான்ல, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் விசாரிச்சாங்கல்ல, அவரு அஜித் ரஸ்தோகி ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிச்சார, யார் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னது இவ்வளோ துரித கதியில்? எப்படி பண்ணீங்க? 2 டேபிள் தான் இருக்கு, எப்படி 42 பேரை பண்ணீங்க? அப்போ சில பேர் வாந்தி எடுத்திருக்காங்க இல்லையா, வாமிட் பண்ணாங்க இல்லையா? சார் எங்களுக்கு லோக்கல் கலெக்டரை கூப்பிட்டு பெண்டு கேட்டினாங்கல்ல, சார் அவர் MLA ஃபார்மர் மினிஸ்டர் சொன்னார் ஸ்டாலின் வந்துட்டு போறாரு, அதனால ரீத் வைக்கணும், யூ ப்ரிப்பேர் த பாடினாரு, அதனால நாங்கள் பண்ணோம். சரி, ஏன்பா எரிச்சிங்கன்னு கேட்குறாங்கல்ல 5 மணிக்கு, ஏன்பா எரிச்சிங்கன்னா அவன் சொல்கிறான் இல்லை எங்களை எரிச்சிட சொல்லிட்டாங்கன்னு. ஸோ he was caught. இல்லை, இதை பற்றி விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசும்போது ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை? லாஸ்ட் மீட்டிங்கில் தான் அதுதான் விஜய் ஏன் மேலே பழி போடுறாங்க. ஏங்க அதுதான் விஜய் இதெல்லாம் பிளேம் பண்ணி பண்ற சாதாரண மாமூலான அரசியல்வாதி இல்லைங்க. அவர் அதை சொன்னது கூட எதுக்கு சொன்னார் தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில எனக்கு யாரும் எதிரிகள் எல்லாரும் என் நண்பர்கள் தான் சொன்னதை ரெஃபர் பண்ணி, நானும் நண்பர் தானேப்பா, ஏன் என் மேல அபாண்டமா பழி சுமத்துனீங்கன்னு கேட்டாரு தவிர இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஆன்கோயிங் என்கொயரி. அந்த எபிசோடுக்குள்ள அவர் நுழையல.
நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உங்களுக்கு அரசியல் எதிரியில் நண்பர்கள்ன்றீங்களே, நான் நண்பன் தானே. அப்போ ஏன் என் மேல பழிய சொன்னீங்க? அதை தான் அந்த கேள்வி, அதோட லிமிட்டட் பர்பஸ். அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே அவர் போல. டெல்லியில் சிபிஐ வழக்கு முடிஞ்சு விசாரணை முடிஞ்சு வெளியே விஜய் வராரு. வரும்போது அந்த காரோட மேல இருந்து கை காட்டிட்டே வராரு. அது உற்சாகமாக தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பகிரப்பட்டு வருது. என்ன செய்தி சொல்றாரு விஜய் அது வெளியே வரும்போது? அதாவது அவர் டெல்லி விசாரணைக்கு போவதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் இருந்து ஆரம்பிச்சாங்க. இவரை டெல்லிக்கு வர வச்சதே அமித்ஷா தான். கையை முறுக்க போறாங்க, என்டிஏல கூட்டணி வச்சுக்க போறாரு, 60-70 சீட்டு பேசிட்டாங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் அக்ரி பண்ணிட்டாரு, அதுக்கு தான் போறாரு. அதை ஒரு ஒத்துக்கலான்னா அப்படியே நேராக திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை தமிழ்நாடு மீடியாவே போட்டுச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, வேதனைனா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு பேசுறது, நோபடி இஸ் அன்டச்சபிள் இன் பாலிடிக்ஸ். யாரோட யாரும் பேசலாம். ஆனால் ஒன்று பேசுகிறவன் நான் பேசுகிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா இன்னொருத்தர் பேசினா இல்லையா அந்த ஆள் என்கிட்ட பேசினாரு சொல்லணும். 2 பேரும் மறுக்கிறாங்க எங்ககிட்ட நான் பேசலைன்னு. ஆனால் பெண் நிறுவனம் சபரீசன் சொன்னார்ன்றது செய்தியை ரெப்யூட்டட் டெய்லிஸ் அண்ட் டிவி சேனல்ஸு எப்படி ஒளிபரப்புறாங்க? இது எவ்வளவு ஃபால் பாருங்க மீடியாவுக்கு. அப்போ இது ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் தான் ஆரம்பத்துலேருந்து. அது அவர் ஏன் அப்படி கை காமிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னால், அவருக்கு அழுத்தம் இருக்கிறது, அவரை இது பண்ணுறாங்க, கையை முறுக்கிறாங்க, ஆம் ட்விஸ்டிங்லாம் சொல்லி இங்கே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா. அதனால் அவர் ஒன்றும் அழுத்தமும் இல்லை எனக்கா அப்படின்னாரு ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி நான் ஐ எம் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரசிகர்களுக்கு அஷ்யூர் பண்ணவும், நம்மளை யாரும் மிரட்ட முடியாது, அழுத்த முடியாது அப்படின்றது. 2வது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு குதூகலம் தானே, காத்திருந்த நாள் விட்டதுன்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர். ஆனால் நான் பார்த்தேன் டெல்லியில் அந்த ஏரியாவில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் திரண்டு பூக்கள் அப்படியே வாரி கொட்டினாங்க. எல்லாரும் தான் போகிறாங்க. நம்ம முதல்வர் போகிறாரு, முதல்வர் விமானத்திலேயே போகிறவர் அங்கே போய் பூச்செண்டு கொடுப்பாரு. முதல்வர் விமானத்திலே போகிறாரு, அவருக்கு முன்னால் போய் இறங்கி வாசலில் நின்ன பூச்சி. இதுதான் நம்ம பார்க்கறது. ஆனால் டெல்லி வாழ் தமிழர்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்ததெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்கு. நான் அது ஓட்டா வந்துடும், அவர் ஜெயிச்சிருவார், அந்த கன்க்ளூஷன்லாம் போல. ஆனால் இஸ் எ வெரி செரிஸ்மாட்டிக் லீடர். மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் மேலே எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, வாட் எவர் யூ கால், ஒரு ஆதரவு இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் அவர் அந்த ஒரு சின்ன ஒரு சைகையின் மூலம் அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, நம்ம யார் அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம், நம்ம வேலையை நம்ம செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் 41 பேர் இறந்த ஒரு வழக்கு விசாரணை, அதை முடிச்சுட்டு வரும்போது இவ்வளவு உற்சாகமா வர்றத ஒரு விமர்சனமா பார்க்க மாட்டாங்களா? கணவன் இழந்து முதல் நீத்தார் நினைவு நாள் போன ஒண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கிற எத்தனையோ பெண்களை நான் பார்த்துருக்கேன். தப்புன்னு சொல்ல, காலமெல்லாம் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கணுமா? யாரா இருந்தாலுங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற மாதிரி துக்கம் கூட 1 மாசம் 2 மாசம் தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப துக்கத்துல இருக்காங்களா? திமுக ஆட்கள்லாம் செத்து போன தலைவர்களே கண்டுக்கிறது இல்லை இவங்க. அதனால இதுக்கெல்லாம் ஒரு மோட்டிவ். துக்கம்னா அப்ப என்ன பண்ணா, அதான் கருப்பு சட்டையை போட்டு போனாரு. துக்கம் அனுஷ்டிக்கதான் கருப்பு சட்டையை போட்டு போனாரு. வெளியே அவர்களுக்கு நீதி கிடைக்கிற யுத்தத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன், செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்கன்ற மெசேஜ் கொடுக்குறாரு அவரு. ஏன் சந்தோஷப்படக்கூடாதா? நிறைய விஷயங்கள் பேசணும் சார். உங்களுக்கு நன்றி.